அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய இடத்துல வந்து ஜாப் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்துட்டு நிறையா கம்பெனிஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் வந்து பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு வந்து ஒன்று வெளியிட்டிருந்தாரு. சரியா, அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், நமக்கு எப்படி இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், அதுக்கு யார் யார் எலிஜிபிள் எல்லாம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்க்க போகிறோம். சரியா, இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அந்த வெப்சைட் தான். நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்போதும் போல தான் வந்து நீங்கள் ரீடைரக்ட் ஆகி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். சரியா, இதில் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆதித்யா பிர்லா, அப்புறம் சிப்லா, யூபிஎல், அதானி, என்ஆர்எல், எல்லா கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே, ஜோஹோ, அசென்ச்சர், அப்புறம் ஏசிசி, இன்னும் நிறைய வெப்சைட். ஓகேவா, சன் ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது முடிச்சிட்டிங்க, காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஃபுல் டைமாக எந்த எஜுகேஷன்லேயும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்புறம் ஏஜ் வந்து 21 to 24 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சரியா, ஜாப் ஸ்டேட்டஸ் வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வந்து யாருமே வந்து 8 lakh மேலே வந்து ஏர்ன் பண்ணக்கூடாது. ஓகேவா, யாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை பேரண்ட்ஸோ, சரியா, அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்க யாராச்சும் இருந்தால் ஓகே தான், அவங்களாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 1 yearக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க வந்து 4500 வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் 500 வந்து இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து வந்து கொடுப்பாங்க. சரியா, ஃபஸ்ட்டு சேர்ந்தோடனே அதுக்கப்புறம் 6000 வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. எப்படின்னா பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து நான் கொடுத்துருக்க லிங்க்ல ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நவுன்னு இங்கே இருக்கு, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதான் வந்து ஆக்சுவலாக ஒரு பேட்ச் எடுத்து முடிச்சிருக்காங்க. சரியா, அதுக்கு வந்து ஆன்போர்டிங் வந்து இன்னைக்கு வந்து ஆன்போர்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எப்போன்னு பார்த்துட்டு இருந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்புக்கு. இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, நான் இந்த லிங்க்கு வந்து யூசர் மேனுவல் லிங்க் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யூசர் மேனுவல் லிங்க் அப்படின்னு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ரெஜிஸ்டர் நான் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கன்ஃபர்மேஷன் ஓடிபி வரும், ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேண்டிடேட் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து கரண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, செட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும், டேஷ்போர்டு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உனக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, இகேஒய்சி ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா, அதுக்கு வந்து லிங்க் உங்களுக்கு இங்கேயே கூட இருக்குது. சரியா, சும்மா வந்து ஜஸ்ட் ஆதார் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணி ஓடிபி வரும், ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இகேஒய்சி ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 6 digit அதுக்கப்புறம் பின் செட் பண்ண சொல்லுவாங்க, நம்ம அதை வந்து செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதான். திரும்ப வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். இதில் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்து செஞ்சாலே போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து அதையும் வெரிஃபை பண்ணணும். எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த ஓடிபி அதையும் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த பேஜ் வந்து ப்ரொஃபைல் ஃபுல்லாக க்ரியேட் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஏதாவது இல்லை, ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபில் ஆகிடும், இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், கேட்டகரி, எஸ்சி எஸ்டி என்ன கேட்டகரி, அப்புறம் நம்ம அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. எல்லாம் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில், ஏன்னா அதுக்கு தான் அமௌண்ட் வரப்போகுது, ஸ்டைஃபண்ட் வரப்போகுது. ஸோ பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா
கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் லாங்குவேஜ் என்னென்ன தெரியும், எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுட்டு உங்களுக்கு என்ன அடுத்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு அங்கே நமக்கு என்னென்ன எலிஜிபிளோ அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் காட்டும். அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அந்த ரெஸ்யூம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு பேட்ச் வந்து ஹையர் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து ஆன்போர்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணலே தெரியும். இதுக்கு அடுத்து திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே கேட்கணும் அப்படின்னா, இங்கே சப்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன டவுட்டோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்படி தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, நிறைய பாப்புலர் கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு ஃபர்தர் கம்பெனிஸ்க்கு போய்க்கலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.